Hello friends, welcome to another interesting video with கலப்பைக்காரன். நான் உங்க ராமநாதன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு லிட்டர் எக்ஸ்பெக்டட் வீடியோ பார்க்க போறோங்க. ஆமாங்க, இன்னொரு லிட்டர் எக்ஸ்பெக்டட் வீடியோ. இது வந்து ஏற்கனவே நம்ம பண்ண காம்பினேஷனை நம்ம திருப்பி பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த காம்பினேஷன்ல நல்ல பப்பீஸ் வந்திருக்குங்கிறனால யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டி அருத்ரா காம்பினேஷன் திருப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சண்டி அருத்ரா பற்றி இவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன பப்பீஸ் வந்து ஏற்கனவே இவங்க லெட்டரில் எப்படி வந்திருக்கு இந்த காம்பினேஷனில் நம்ம திருப்பி என்ன எதிர்பார்க்குறோம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ கைஸ். ஸோ சண்டி அருத்ரா பற்றி ஏற்கனவே நம்ம எக்ஸ்பெக்டட் லெட்டர் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதில் இல்லாத விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் சொல்ல பார்க்குறேன். இருந்தாலும் சண்டி அருத்ரா பற்றி தெரியாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய ஆரிஜின்ஸு அவங்களுடைய கேரக்டரை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபு. சண்டியினுடைய அப்பா வந்து பீம், அம்மா ரவுடி. சண்டி வந்து 22 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய டாகு. சண்டியினுடைய அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய டாகு. சண்டியினுடைய அம்மா ரவுடி வந்து ஒரு 20 இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய டாகு. இவங்க 2 பேருக்கு பிறந்தவன் தான் சண்டி. சண்டியினுடைய அம்மா ரவுடி வந்து பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர ஹெல்த்தி, ரொம்ப ஹை எனர்ஜி டாக், ஹை ஸ்டாமினா டாகு. அவங்க வந்து குத்துக்காது நாய். அவங்க பயங்கர இன்டெலிஜென்ட்டான டாகு. மாடு மேய்ச்சிட்டு இருந்த நாய் வந்து ரவுடி. அவங்க வந்து இது வரைக்கும் டாக்டர் விசிட்டுங்கிறது உடம்பு சரியில்லாமல் போய் எதுக்கும் பார்த்ததில்ல. ஒரே ஒரு தடவை அந்த குட்டிகள் போடுறப்ப மடி வந்து சேத்துலலாம் பட்டதில் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு மட்டும்தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம். மிச்சப்படி அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. இப்போ 11 வயசு அவங்களுக்கு. நம்ம 7 வயசில் அவங்கள அடாப்ட் பண்ணோம். அந்த ஹெல்த் அப்படியே சண்டிக்கும் பாஸ் ஆகி சண்டியினுடைய பசங்களுக்கும் பாஸ் ஆகிருக்கு. சண்டிக்கும் வந்து இது வரைக்கும் நம்ம டாக்டர் விசிட் எதுக்குமே கூட்டிகிட்டு போனது கிடையாது. அந்த விஷயங்களை பூரா அவன் ரவுடியிலேருந்து தான் எடுத்திருக்கான். ரவுடி வந்து அது போக ரத்த சவலை கலர், அதையும் சண்டி வந்து அம்மா கிட்டேருந்து இன்னரேட் பண்ணியிருக்க. அப்படி அப்பா பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய நல்ல ஆஜான பாகுவான நாய். நல்ல பேலன்ஸ்டு லெவல் ஆஃப் ஹியூமன் அக்ரெஷன், அனிமல் அக்ரெஷன் ரெண்டுமே இருக்கக்கூடிய டாகு. பயங்கர ஆல்ஃபா டாகு. அவருக்கிட்டிருந்து சண்டி என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல அகண்ட நெஞ்சு, அந்த ஸ்ட்ராங்கான முன்கால் அமைப்புகள், இதெல்லாத்தையும் அப்பா கிட்டேருந்து எடுத்துருக்குற. அப்படி குணத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வருது. அப்பாவினுடைய அந்த ஆல்ஃபா மைண்ட் செட் சண்டி கிட்ட அப்படியே இருக்குது. சண்டியினுடைய ஆல்ஃபா மைண்ட் செட் பற்றியே ஒரு வீடியோ இருக்கும். சண்டி ஆல்ஃபாவாக மாறிட்டானா அப்படிங்கிற மாதிரி தலைப்பில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவனுடைய ஆல்ஃபா மைண்ட் செட் எப்படின்னு. சண்டிக்கு வந்து அந்த அனிமல் அக்ரெஷன் கொஞ்சம் குறிப்பாக அதிகம். காரணம் அம்மா கிட்ட அனிமல் அக்ரெஷன் அதிகம், அப்பா கிட்ட பேலன்ஸ் அக்ரெஷனு. ஸோ ஃபார்ம் கார்டிங்க்கு வந்து இவன் ரொம்பவே சூட் ஆவான். காரணம் வந்து ஃபார்ம் கார்டிங்க்கு தேவையான அதிகமான அனிமல் அக்ரெஷன் ஃபார்ம் கார்டிங்கில் வேணும். ஏன்னா நீங்கள் தோட்டத்தில் வந்து கோழிகள், ஆடுகள், மாடு இந்த மாதிரி வளர்த்தும் போது ப்ரெடேட்டர்ஸ் நிறையா வரும். அதாவது குறிப்பாக கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு வரும், அதுக்கப்புறம் கீரி வரும், அதுக்கப்புறம் மேலே வந்து பருந்து வரும், லகுடு வரும். இது எல்லாமே வந்து விரட்டணும். அதே மாதிரி வெளியே இருந்து நாய்கள் வரும். இதெல்லாம் விரட்டணும்னா நம்ம தோட்டத்து நாய் வந்து அனிமல் அக்ரெஷன் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இதுங்க எல்லாத்தையுமே விரட்டுறதுல ஒரு முனைப்பு காட்டும். ஹியூமன் அக்ரெஷனும் இருக்குது. இது போக வந்து எதெல்லாம் ஃபார்ம் கார்டிங்கை ஃபேவர் பண்ணுதுன்னா அவனுடைய ஹை ஸ்பீட் அண்ட் ஸ்டாமினா, ஹை எனர்ஜி, பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய டெண்டன்சி இதுதான். ஏன்னா வந்து ஒரு ஃபார்ம் கார்டிங் டாக் சும்மா சோம்பேறித்தனமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது, சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த டெண்டன்சி இவங்கிட்ட அதிகம். ஸோ சண்டியினுடைய வாரிசு எல்லாமே நம்ம ஃபார்ம் கார்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம அருத்ராவுக்கு வருவோம். அருத்ரா வந்து ஸ்ரீனிவாஸ் ரத்னசாமி சார்னு சென்னையில் இருக்கார். அவருடைய ப்ரீடிங்கில், அவருடைய பிளட் லைன்ஸில், அவர் உருவாக்கின பிளட் லைன்ஸ்லேருந்து வந்தவர் தான் அருத்ரா. அவர் வந்து ஒரு 10 வருஷமாக கோம்பை டாக்ஸில் வந்து நல்ல திடகாத்திரமான நாய்கள் உருவாக்குற வேலையில் இருந்தவர். அவர் உருவாக்கின நாய்கள் எல்லாமே நல்ல சைஸு, நல்ல திடகாத்திரமாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஷோக்கு இருக்க ஸ்டாண்டர்டுக்கும் அந்த நாய்களை வந்து அவர் ப்ரீட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன்லேருந்து வந்தவர் தான் அருத்ரா. அதனால அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பு வந்து நல்ல ஒரு மசில்ஸோட ஒரு ஹெவியான உடம்பு. உயரமும் நல்ல உயரம் பார்த்தீங்கன்னா 23 இன்ச் உயரம். ஸ்ட்ராங்கான ஹைண்டு, நல்ல டாப் லைனு,
ஷோக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல பக்காவான ஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே அருத்ரா கிட்ட இருக்கு. அருத்ராவுடைய பேரண்ட்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காலா, பேபு. இவங்களும் ஸ்ரீனிவாஸ் ரத்னசாமி சார் வீட்டில் வளர்த்துற நாய்கள் தான். அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஹியூமன் அக்ரெஷன் இருக்குது. அவங்க அர்பன் என்விரான்மெண்ட்லேயே உருவான ஒரு பிளட் லைனுங்கிறதுனால ஹியூமன் அக்ரெஷன் நேச்சுரலாகவே அதிகமாக இருக்கும். அருத்ராக்கும் அதே விஷயந்தான் இருக்குது. யாரையுமே நம்ப மாட்டா. தொட விடுறது என்னையும் என்னோட ஒய்ஃபை மட்டும்தான் தொட விடுவா, வேறு யாரையுமே தொட விடுறது கிடையாது. அந்தளவுக்கு இருக்கக்கூடிய டாக் அருத்ரா. அருத்ரா கிட்டேருந்து நம்ம வென்கோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அருத்ரா கிட்டேருந்து பப்பீஸில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா, அந்த ஸ்ட்ராங்கான ஹைண்டு, ஹெவி பாடி, நல்ல உயரம், இது எல்லாமே பப்பீஸ்க்கு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சண்டி அருத்ராவிலேருந்து மேட் பண்ணி ஒரு லிட்டர் எடுத்து மிச்ச குட்டிகள் வெளியே கொடுத்து நம்ம ஒரு குட்டி வெண்கோன்னு நிறுத்தி இருக்கிறோம். அவங்களில் பார்த்த வரையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, வர்ற பப்பீஸ் எல்லாமே குறைஞ்சபட்சம் 23 இன்ச்சுக்கு குறையாமல் வந்திருக்கிறாங்க போன லிட்டரில். எல்லாருமே வந்து மடிகாதோடு தான் இருக்கிறாங்க. சண்டியினுடைய அந்த அம்மாவான ரவுடியினுடைய குத்துக்காது இன்ஃப்ளூயன்ஸ் எந்த பப்பிலையும் இல்லை. பப்பீஸ் எல்லாமே மடிகாது நெறிகாதில் தான் இருக்காங்க. முக்கால்வாசி மடிகாதில் தான் இருக்காங்க. ரத்த சவலையில் ஒரு குட்டியோ 2 குட்டியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன லிட்டரில் 4 குட்டி போட்டதில் ஒரு குட்டியான வெண்கோ மட்டும் ரத்த சவலை. மிச்சப்படி பப்பீஸ்க்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஃப்ரண்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான ஹைண்ட் இருக்குது. அப்பா கிட்டேருந்து ஸ்ட்ராங்கான ஃப்ரண்ட்டு, அம்மா கிட்டேருந்து ஸ்ட்ராங்கான ஹைண்டு எடுத்துருக்குறாங்க எல்லா பப்பீஸுமே. ஸோ இந்த பப்பீஸ் வந்து நல்ல சைஸும் இருக்கும், வேகமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சண்டி வந்து ஸ்பீடு, அருத்ரா வந்து சைஸு, ரெண்டும் காம்பைன் பண்ணும்போது அதுக்கான ஹைப்ரிடாக தான் இந்த பப்பீஸ் வரும். ஸோ ஹை எனர்ஜி நல்ல சைஸாக இருக்கக்கூடிய டாக்ஸ் இதிலேருந்து வரும். இந்த லிட்டரு டாக்ஸ் வந்து எல்லாமே ஷோவில் கொண்டு போனீங்கன்னா ஜெயிக்கிற அளவுக்கான பக்காவான ஸ்ட்ரக்சரோடு இருப்பாங்க. இப்போ வெண்கோவே அப்படித்தான் இருந்தால் அவனை நம்ம ஷோ கூட்டிகிட்டு போகிறக்குள்ளே நமக்கு பர்சனல் ஒர்க் நிறைய இருந்ததுனால ஷோக்கு அவனை கூட்டிகிட்டு போகல. இதுக்கப்புறம் அவனை ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணணும். ஸோ இந்த லிட்டர் வந்து கேசிஐ சர்டிஃபிகேட்டோடு வருதுங்க. இந்த லிட்டரில் பப்பி எடுக்கிறவங்க ஷோ லைன் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த லைனில் கண்டிப்பாக எடுக்கலாம். நல்ல குவாலிட்டியாக வந்து போன தடவை வந்துச்சு பப்பீஸு, இந்த தடவையும் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வீட்டு காவல், தோட்ட காவலுக்கும் கண்டிப்பாக இந்த நாய் எடுக்கலாம். சண்டியினுடைய லிட்டர் தான் நம்ம சிஆர்பிஎஃப் கொடுத்து அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. அதனால சண்டி வந்து இது வரைக்கும் 6 லிட்டர் கொடுத்துருக்கான். 6 லிட்டர்லேயுமே எக்ஸலண்ட்டான பப்பீஸ் வந்திருக்கு. எதுக்குமே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பெருசாக வந்தது கிடையாது. அதே மாதிரி அருத்ரா 3 லிட்டர் கொடுத்துருக்கா. 3 லிட்டருமே நல்ல சைஸான, நல்ல ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்கான பப்பீஸ் வந்திருக்குது. ஸோ இந்த லிட்டரில் பப்பி எடுக்கிறவங்க வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு செம்ம டீல் தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு சாம்பியன் லிட்டர் எடுத்தால் என்ன குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்களோ அந்த லெவலுக்கு பப்பீஸ் வரும். இந்த லிட்டரில் வந்து 60 டேஸ் பப்பீஸாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து நம்ம ரெகுலரான நான் கேசிஐ பப்பீஸுக்கு 15,000 வச்சுருக்கோம். அது கூட சர்டிஃபிகேட் சார்ஜஸ்க்கு ஒரு 2,000 ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ மேல் பப்பி 17,000, ஃபீமேல் பப்பி வந்து 13 + 2 15,000ங்க. ஸோ இந்த லிட்டர்லேருந்து பப்பி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட நேம்லேயே ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது, கலப்பை கார்டன்ஸ் கோம்பைன்னு. அதில் அந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வாட்ஸ்அப் அந்த பேஜ், ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா வாட்ஸ்அப் பட்டன் ஒன்று இருக்கும். அந்த வாட்ஸ்அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு டைரெக்டாக மெசேஜ் வந்துடும். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எனக்கு இந்த வீடியோ நம்பர் போட்டு இந்த பர்டிகுலர் லிட்டரில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் பப்பி வேணும்னு சொன்னீங்கன்னா, வேணும்னு சொல்கிற ஒரு 10 பேர் வரைக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி அதில் வந்து இப்போ டே 1 பப்பி பிறந்த டே 1லேருந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து ஒன்ஸ் எவ்ரி 3 டேஸ் மினிமம் போட்டுகிட்டே இருப்போம். 35வது நாள் பப்பி வேணும்னு நினைக்கிறவங்க ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸை வந்து அட்வான்ஸாக ஜிபேயில் அனுப்பிட்டு பப்பி எந்த பப்பி வேணுங்கிறதையும் நம்ம அனுப்பின வீடியோவில் மார்க் பண்ணி நமக்கு அனுப்பிட்டு பப்பிக்கு ஒரு நேப்பும் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்ததுலேருந்து பப்பி செலக்ட் பண்ணாத, புக் பண்ணாத எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டு மிச்சவங்களை வச்சு கண்டினியூ பண்ணுவோம். 60 டேஸில் வந்து மிச்ச பேமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் பப்பி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜருங்க. பப்பி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே தயவு செஞ்சு கமெண்ட் போட வேணாம். டைரெக்டாக ஃபேஸ்புக் பேஜில் இருக்க வாட்ஸ்அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அங்கே வாங்க. கண்டிப்பாக உங்களை லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வர 10 மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலான்ட்டு இருக்குனுங்க. ஸோ இந்த லிட்ரு வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லிட்டராக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வென்கோவுக்கு நிறைய ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ அதனால் அதே காம்பினேஷனில் வந்திருக்கு அடுத்த லிட்ரு. ஸோ இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது போக இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இதே காம்பினேஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த சேனலோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மைசெல்ஃப் ராமநாதன். பை கைஸ்.